ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து துரைக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா நீ சூர்யாவை பற்றி எதுக்கு திடீர்னு அண்ணன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சூர்யாவை உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அவனெல்லாம் தெரியாது மேடம், ஆஃபீஸில் தான் பாரதியை பார்க்கறதுக்காக சூர்யா வரும்போது நீங்கள் சூர்யா யாருன்னு என்று சொல்லி வச்சிங்களா, அதனால தான் நானும் சூர்யா கிட்ட பேசி வச்சேன், அதனால தான் நாங்கள் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இங்கே நாடகம் ஆடணும், எப்படி இருந்தாலும் சரிதான், அந்த பாரதியோட தவிப்பை பார்த்தீங்களா, அவளை பழி வாங்கணும், அதுக்கு நம்மளை வந்து இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே மித்ரா சொல்கிறாங்க ஆமாம் துரை நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சூர்யாவை தான் காட்டுறாங்க. சூர்யா வந்து எப்படியாவது வந்து நம்ம பாரதியை வந்து நம்ம இங்கேருந்து அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மித்ராவை காட்டுறாங்க. மித்ரா வந்து அப்போ வந்து சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சூர்யா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லை பாரதி கிட்ட நான் எவ்வளோ கூப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான் வரவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கவும், பாரதி தான் பழசெல்லாம் மறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதனால தான் பாரதி உங்க கூட வந்து வரமாட்டேங்கிறா, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் உங்களை யாருன்னே தெரிய மாட்டேங்குது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா குழந்தைங்களையும் பாரதியும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், அப்போ தான் உங்களை பற்றின ஞாபகம் எல்லாமே பாரதிக்கு வரும், அதே மாதிரிக்கு பசங்களும் வந்து உங்களை அப்பான்னு சொல்லி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வரமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து கரெக்டாக ஆதி வராங்க. அப்போ ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் சூர்யா மித்ரா எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு, நீங்கள் வந்து பாரதி கூடயும் குழந்தைங்க கூடயும் வந்து ஒன்று சேர்னா அவங்கள உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும், அதனால நீங்கள் பாரதியை உங்கள் வீட்டுக்கே நீங்கள் அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சூர்யா வந்து எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வருமானம் தெரியல அப்படிங்கும்போது, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் பாரதியை போய் கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அழைச்சிட்டு போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி வந்து எரிச்சலோட பொருளெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எனக்கு அவனை கண்டாலே எரிச்சலாக இருக்குது, என்ன நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியாவது அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும், ஏற்கனவே வந்து இந்த சூர்யாவோட எரிச்சலாக இருக்குது, இப்போ வேற இந்த துரை வேற இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறா அப்படிங்கும்போது, சரி இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற, நீ உண்மையே சொல்ல மாட்டே அப்படிங்கவும், உடனே பாரதிக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ பார்த்தோம்னா அவங்க மரகதத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மரகதமும் சொல்லு பாரதி நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, அத்தை எங்கள் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு பாரதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சூர்யா பற்றியும் துரையை பற்றியும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே மரகதம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாரதி சொல்கிற, துரையை வந்து 4 அடி அடிச்சு நான் அவனை அங்கே அழைச்சிட்டு வந்துடுவேன், ஆனால் சூர்யான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, அவன் யாருன்னே தெரியலையே, அவன் மட்டும் என் கையில் கிடச்சாம்னா அவன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படிங்கும்போது, ஆமாத்த என்னன்னே தெரியல, அவன் யாருன்னு தெரியல, இந்த மாதிரிக்கெலாம் வந்து நான் தான் அவனுடைய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான், இந்த துரை வர அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவனும் இந்த மாதிரிக்கெலாம் நாடகம் நடத்திட்டு இருக்கிறான், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது, இப்போ நான் என்னம்மா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் வந்து துரை எப்படியாதுங்கிறத அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாளைக்கே வந்து நான் துரையை வந்து 4 அடி அடிச்சு நான் அழைச்சிட்டு வந்துடுறேன், ஆனால் அந்த சூர்யாவுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படிங்கும்போது, அதுதான் தான் எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாளைக்கு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் ஃபோனை வைக்கவும், அப்போ பாட்டியும் பாரதியோட அம்மாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, நடந்தால் சரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் பாட்டி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா அத்தை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா இங்கே சூர்யாவை தான் காட்டுறாங்க. அப்போ சூர்யா வந்து பாரதி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அப்போ பாரதி பார்த்தோம்னா துணியை வந்து அவங்க மடிச்சு வச்சுட்டு இருக்காவும், அப்போ பாட்டி அவங்க பாரதியோட அம்மாலாம் வெளியே வந்துருந்தாங்க. அப்போ சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு பாரதி நாளைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னாலெல்லாம் வர முடியாது, நான் எதுக்காக வரணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு பாரதி எத்தனை நாளைக்கு தான் நம்ம அடுத்த வீட்டில் இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நீயும் குழந்தைங்களும் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நானும் ஆசைப்படுறோம்ல, அதனால நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கும்போது, பாரதி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பாரதி இப்படி பேசிட்டு இருக்கிற, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கவும், திடீர்னு பார்த்தோம்னா பாரதி சந்திரமுகியாக மாறி அவங்கள போட்டு வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்க்கும்போது பாரதியோட பாட்டியும் பாரதியோட அம்மாவும் வந்து சந்திரமுகி பாட்டை போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாரதி டான்ஸ் ஆடிக்கிட்டே அவங்க வந்து சூர்யா போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யா ஐயோ என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் கதவை திறக்க முடியல. பாரதி போட்டு என்னையாடா உன்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு என்னை கூப்பிட்டு இருக்கிற பாருன்னு சொல்லிட்டு அவங்க அடின்னு அடிச்சுட்டு இருக்கவும், அப்போ வந்து சூர்யா வந்து ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது பாரதியோட பாட்டி அதுக்கப்புறமா தமிழ் பாரதியோட அம்மா எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நீயாடா பாரதி கிட்ட வந்து உன் விளையாட்டை காமிச்சிட்டு இருக்கிற, நல்லா வடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து சூர்யாவோட சத்தம் கேட்டு மித்ராவும் ஆதியும் என்னது இந்த ரூமுக்குள்ள ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. வரும்போது பார்க்கும்போது பாரதி வந்து சூர்யா போட்டு அடிச்சுட்டு இருக்கவும், உடனே ஆதி வந்து சத்தம் கொடுக்குறாங்க, என்ன பாரதி பண்ணிட்டு இருக்கிறீங்க
கேட்குறீங்க அப்படிங்கவும் உடனே பாரதி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கும்போது, எதுக்காக இந்த மாதிரிக்கு போட்டு நீங்கள் அடிச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன இருந்தாலும் சரி தான், அவர் உங்களுடைய கணவர், அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி போட்டு அடிக்கலாமா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க ஆதி, இந்த மாதிரிக்கு இன்னொரு தடவை நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் என்னன்னா நாளைக்கு அவன் வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க பாரதி, நான் தான் வந்து சூரிய கிட்ட இப்படி சொன்னேன், உங்களையும் சரி குழந்தைங்களும் சரி அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்படி கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்க, எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான், சூர்யா உங்களுடைய கணவர், அப்படி இருக்கும்போது அவரை கூப்பிட்டாக்கி நீங்கள் போய் தானே ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து பழசெல்லாம் மறந்தனால தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருடைய ஃபீலிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டணும் அப்படிங்கும்போது உடனே பாரதி சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட்டு என்னுடைய ஃபீலிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அவன் யாருன்னே தெரியாது நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அவங்க கூட போக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்கே பாருங்க ஆதி, உங்களுக்கு உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நாங்கள் நாளைக்கே வந்து நானும் என் குழந்தைங்களும் இந்த வீட்டை விட்டு போயிருந்தோம். ஆனால் அதுக்காக யாருன்னு தெரியாது இவங்க கூட போய் நீங்கள் போக சொல்கிறது நல்லா இல்லை, நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சூர்யா வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு என்னமோ நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவரும் இந்த அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது பாரதி வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, இது எல்லா பிரச்சனையும் நாளைக்கு நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதையும் சூர்யா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் பாரதி வந்து ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தெரிய வரவும் அடுத்த நாள் பார்த்தோம்னா மரகதை தான் காட்டுறாங்க. மரகதை வந்து அவங்க ஆதியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ஆட்டோல வந்து இறங்குனதுமே, அத்தை வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாரதி வந்து கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் பாரதி நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே சுதாகரும் மித்ராவும் வராங்க. அப்போ அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, இவங்க தான் என்னுடைய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஆதி வந்துருந்தாங்க. வந்ததுமே, என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆதிட்ட உடனே மரகதமோ, நான் நல்லா இருக்கிறேன் தம்பி, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா சூர்யாவை தான் காட்டுறாங்க. சூர்யா உடனே, அம்மா எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கேட்டுட்டு வரவும் உடனே வந்து பாரதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அத்தை, இவன் தான் வந்து என்னுடைய புருஷன்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து நடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உடனே மரகதை வந்து அப்படியே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, அத்தை இவனுக்கு நாள் நல்லா போடுங்க, நீங்கள் சொல்லக்கூடிய இதில் தான் வந்து இருக்குது, இவனை வீட்டை விட்டு நான் அனுப்பி விட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மரகதை பார்த்தோம்னா, சூர்யா நீ நல்லா இருக்கிறியாப்பா, எப்படி இருக்கிற, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாரதி வந்து உடனே மரகதத்திட்ட கேட்குறாங்க, என்னத்தை நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இவரும் உங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க மரகதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி இப்படி பேசிட்டு இருக்கிற, என் பையன் வந்து என்னை பார்த்து அம்மானு கூப்பிடுறான், நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பாரதி, அவங்க பாட்டி, அதுக்கப்புறமா பாரதியோட அம்மா, இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா இவ இப்படிதான் என்னை பற்றி கேட்டுட்டு இருக்கிறா, இவளுக்கு பழசெல்லாம் என் கூட இருந்த நாட்கள்லாம் மறந்து போச்சுமா, ஆனாலும் வந்து இவ வந்து நான் தான் புருஷன்னு சொன்னாக்கி இவ இப்படிதான் என்னை போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கிறா அப்படிங்கவோ அப்போ மரகதை சொல்றாங்க, என்ன பாரதி, என்னதான் உனக்கு வந்து சூர்யா மேல கோபமா இருந்தாலும் அதுக்காக நீ இப்படிலாம் நீ பண்ணலாமா அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை நீங்க சொல்றதெல்லாம் நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, ஆமா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் உண்மை தானே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அவன் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஆதி வந்து சொல்றாங்க, அம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க, ஆனா பாரதி வந்து சூர்யாவை தன்னுடைய கணவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காம அப்படிங்கவும் இப்போ மரகதை வந்து சொல்றாங்க, ஆமாம் ஆதி தம்பி, அவளுக்கு சூர்யாவோட இருந்த நாட்கள்லாம் வந்து பாரதிக்கு வந்து மறந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே ஆதி வந்து பாரதியை பார்க்குறாங்க. அப்போ வந்து பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் தான் வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் சாட்சின்னு சொல்லிக்கிட்டு நான் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்துட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் நீங்களும் இப்படி பொய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மரகதை வந்து எதுக்காக இந்த மாதிரிக்கு வந்து பொய் பேசுனாங்க, அவங்க வந்து சூர்யா பார்த்து மகனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எதுக்காக இப்படி கூப்பிட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஆதி தான் வந்து இது எல்லாமே வந்து இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க, பாரதி வாயாலேயே வந்து யார் அவங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஆதி தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நாடகத்தை நடத்துதாங்களா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.